ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோ தொகுப்பில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டெட் ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 மற்றும் தாள் 2க்கு உண்டான காலி பணியிடங்கள் எவ்வளவு இருக்கும். இதை பற்றி வீடியோ தொகுப்பில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பியோடைய ரெஸ்பான்ஸ் ஷீட் இன்று வெளியிட போகிறதா சில தகவல்கள் கிடைக்கிறது. இதை பற்றி என்ன உண்மைத்தன்மைன்றதை இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா டெட் இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு உண்மையான காலியிடங்கள் என்னதான் இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டியான பதிலே இல்லை. இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு காலியிடங்கள் தாள் 1 மற்றும் தாள் 2க்கு அதில் ஒரு மிகப்பெரிய கட்டாயம் ஆர்டிஐல இருந்து பார்த்தீங்கன்னா வந்தது. தமிழகத்தில் இலவச கட்டாய சட்டத்தின் கீழ், அந்த கல்வி கட்டாய சட்டத்தின் கீழே 2 முறை ஆண்டுக்கு டெட் தேர்வை நடத்தியே ஆகணும். டெட் 1 அந்த தாள் 1 தாள் 2 அது 2 நடத்தவே ஆகணும். இப்போ தற்சமயம் பார்த்திங்கன்னா அந்த தாள் 1 மற்றும் தாள் 2ல் 80,000க்கும் மேற்பட்டோர் தேர்ச்சி பெற்று இருக்கிறார்கள். அதோடைய உண்மை என்ன? எவ்வளவு பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்கன்றதை அரசு அறிவிக்குமா? ஆண்டுக்கு 2 முறை ஓகேங்களா நடத்துறது தான் ரூல்ஸு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா கடந்த 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் தற்போது டெட் தேர்வை நடத்தி வராங்க. அவ்வளோ பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்களா அப்படின்றதும் கேள்விகள் எழுந்துட்டுருக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, 2013 டெட் தேர்வில் வெற்றி பெற்று அந்த சான்றிதழ் சரிபார்ப்புக்கு சென்றவர்களுக்கு இன்னும் போஸ்டிங் போடலை. அவர்களுக்கு பணி நியமனம் வழங்கன்ட்டு நிறைய கட்சி தலைவர்கள் எல்லாமே கோரிக்கை விட்டுருக்காங்க. அந்த கோரிக்கையாவது அரசு ஏற்குமா அப்படின்றதே நம்ம அரசு தான் பதில் சொல்லணும். அடுத்து இந்த டெட் டைம் சான்றிதழ், நீங்கள் டெட்டில் ஒருத்தர் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அது எவ்வளோ நாள் யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லைஃப் டைம் முழுவதும் செல்லுபடி ஆகும்னு சொல்லியிருக்காங்க. டெட் தேர்வு இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா தேர்வர்கள் டெட் தேர்வு எழுதியுமே எனக்கு எந்த யூஸுமே இல்லை, எதுவுமே இல்லை, வேலையே கிடைக்கல, 10 வருஷமாக சும்மா இருக்கேன் டெட் தேர்வு எழுதி அப்படின்றவங்களும் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நியமன தேர்வு கண்டிப்பாக நடக்கும். இதில் எந்த விதமான மாற்ற கருத்து கிடையவே கிடையாது. இந்த நியமன தேர்வில் வெற்றி பெறதவங்க மட்டும்தான் அடுத்து போஸ்டிங் கிடைக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அது அதில் மாற்று கருத்தே வைக்க முடியாது. தமிழகத்தில் நியமன தேர்வு கண்டிப்பாக நடத்துவேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இதற்கு அரசு எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்குன்றது கிளியராக தெரியல. ஆனால் கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு, பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிந்த பிறகு முதல்வருடன் பேசி புதிய கொள்கை, கல்விக் கொள்கை, புதிய ஆசிரியர் நியமனம், அந்த நியமனத்தை எதன் அடிப்படையில் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு புதிய வழிமுறைகளை மேற்கொள்வது என்பது கல்வித்துறை அமைச்சர் கூறியிருக்காரு தன்னுடைய பேட்டி குறிப்பில். நம்ம பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம் அவருடைய புதிய கல்விக் கொள்கை எப்படி இருக்க போகுதுன்றது எல்லாமே பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். கூட்டத்தொடர் முடிஞ்ச பின்னாடி தான் அதோடைய அறிவிப்பு வெளியாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டிஆர்பிலேருந்து 1 மாதம் ஆகியும் பிஜிடிஆர்பியோடைய ரெஸ்பான்ஸ் ஷீட், ஒரு சிங்கிள் ஆக்ஷன் கூட பிஜிடிஆர்பியோடைய தேர்வு முடிந்து இன்னும் வரல. தேர்வர்கள் ரொம்ப ரொம்ப அதிருப்தியோடு இருக்காங்க. உண்மையான நிலவரம் ரெஸ்பான்ஸ் ஷீட்டை வெளியிட்டால் ஏதாச்சும் கோர்ட் கேஸ் ஆகுமா? டிஆர்பி சைட்லேருந்து ஏதாச்சும் இந்த முதுகலை பட்டதாரி தேர்வுக்குண்டான ஒரு பெரிய ரிசல்ட், அந்த ரெஸ்பான்ஸ் ஷீட்டை வெளியிட்டால் ப்ராப்ளம்ஸ் ஏதாச்சும் வருமான்ற அளவுக்கு அவ்வளோ தேர்வர்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். ரெஸ்பான்ஸ் ஷீட் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 100% இந்த வார இறுதியில் கண்டிப்பாக வந்துடும். ஒருவேளை இன்று கூட வெளியாகலாம், இல்லை நாளை வெளியாகலாம். ஆனால் இந்த வாரத்தில் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. எவ்வித மாற்று கருத்தும் இதில் கிடையாது. அப்படி எப்போ ரெஸ்பான்ஸ் ஷீட் வெளியிட்டாலும் உடனே கூட நம்ம சேனலில் அந்த நியூஸ் பகிரப்படும். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. இந்த மாதிரி தகவல்களை உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.